வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் இந்தியா வின் பண்ண காரணம் என்ன இந்த பர்టిక్యులர் 50 T20 அகைன் சவுத் ஆப்பிரிக்கா அட் அகமதாபாத். சோ இந்த மேட்சை பத்தி நான் ஆல்ரெடி ஒரு ரிவ்யூ வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சோ இந்தியா வின் பண்ண காரணம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட எக்ஸ்ட்ராடினரி பேட்டிங். ஏன்னா இந்த அகமதாபாத் விக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சேஸ் பண்ணாலும் வின் பண்ணலாம், எவ்வளவு பெரிய டார்கெட் அடிச்சாலும். பட் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி வின் பண்ணணும்னா 220 மேல அடிக்கணும். இதுதான் என்னோட ரிவ்யூல நான் சொல்லியிருந்தேன். எக்ஸாக்ட்லி இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 231 ரன்ஸ் அடிச்சாங்க. சோ ஓப்பனிங்ல வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மாவா இருக்கட்டும், சஞ்சு சாம்சனா இருக்கட்டும், நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாங்க. அது ரொம்ப குரூஷலா வந்து அமைஞ்சது. பட் திலக் வர்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கர் ரோல் பிளே பண்ணாரு. ஆங்கர்னாலும் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல தான் விளாண்டாரு. 73 ஆஃப் ஜஸ்ட் 42 பால்ஸ். ஓகே, கடைசி வரைக்கும் ஸ்டே பண்ணாரு. ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு நாக் விளாண்டாருங்க. அது வந்து பாத்தீங்கன்னா கேம் சேஞ்சிங் நாக்னே சொல்லலாம். ஒரு 25 பால்ஸ் 63 ரன்ஸ், 5 4 5 6. எப்பா, அதுதான் ஒரு மெயின் ரீசன்ங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் இந்தியா வின் பண்ண காரணம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் நான் வந்து ஹர்திக் பாண்டியாவோட இந்த ஒரு தாறுமாறான நாக்கை தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். ஸோ சிவம் துபே வந்து ஒரு குஷல் 6 4 அடிச்சா 230 அடிச்சாங்க. அடுத்த ஒரு முக்கியமான ரீசன் இந்தியா வின் பண்ண காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தியோட ஸ்பெல். அவர் எக்ஸ்பென்சிவா இருந்தாலுமே பேக் டு பேக் விக்கெட்ஸ் எடுத்து கேமை கொண்டு வந்தாரு. அதே மாதிரி ஜஸ்பிரீத் பும்ரா வந்து பாத்தீங்கன்னா அந்த குவிண்டன் டி காக் விக்கெட் எடுத்தது ரொம்ப குரூஷலா இருந்தது. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த 3 ரீசன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா மெயினா இந்தியா வந்து வின் பண்ண காரணம். அட் சேம் டைம் வாஷிங்டன் சுந்தர் விக்கெட் எடுக்கலனாலுமே பவர் பிளேல 3 overs எக்கனாமிக்கலா போட்டார். ஓவரால் 4 overs 31 ரன்ஸ். அதுவுமே ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு மக்களே. ஸோ தீஸ் ஆர் தி ரீசன்ஸ் இந்தியா வான் த மேட்ச் நான் ஃபீல் பண்றேன். கண்டிப்பா உங்களுக்கு சில கருத்துக்கள் இருக்கும், மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.